வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அவர் சொல்லும்போது நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, அவர் ஆட்சியில் அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தார். ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கலை, ஒரு கஞ்சா நடக்கலை, ஒரு போதை கலாச்சாரம் இல்லை, அப்படியே சும்மா தூய்மையாக வச்சுருந்தார். அப்படி வச்சுன்னு அவர் நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம அதை நல்லா வச்சுக்கணும் இல்லையா? அதான் அவர் சொல்கிறார் இல்லையா? ஏங்க, ஒரு வீடு பெருக்கணும், சுத்தம் பண்ணணுன்னா ஒரு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் முழு வீடும் பெருக்கி முடிக்கணும் இல்லைங்களா? இது தமிழ்நாடு. அவர் இப்போ தான் 10-15 நாளுக்குள்ளே தான் ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். முழு தமிழ்நாடு முடிக்கணும். 10-15 நாள் எல்லாம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைனா, இதுக்கு முன்னே இருந்தவங்க குப்பையாக போட்டு போயிருக்காங்க. அந்த குப்பையெல்லாம் அவரு பெருக்கி ஒரு மூலையிலேருந்து பெருக்கின்னு வரணும். 5 வருஷம் முடிய போதா? 5 வருஷம் முடிய போது எதுவுமே நீங்கள் செய்யலைன்னு கேட்கலாம். இப்போ தாங்க ஸ்டார்ட்டு. இப்போ தான் அவர் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பெருக்க ஆரம்பித்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடியும் போது இதே மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்குற நியாயம். யோசனை பண்ணி பாருங்கள், அதை நீங்களே உணருவீங்க.